நன்றி நன்றி நன்றி. அன்பன் பழனி அப்பனடா, அவன் அறமிரும் திருவிய கப்பலடா, அற்புதம் காட்டும் தலைவனடா, அவன் அன்புக்கு பணி செய்யும் இறைவனடா என்று என்னுடைய கந்தனையே பாடிக்கொண்டிருந்தாலும் ஒரு மின்னல் ஒன்று அடிச்சிருச்சுங்க. ஆமா, மின்னலா? ஏதோ ஒரு மின்னல் அடிச்சிருச்சு, சரி அப்படின்னு ஏத்துக்க முடியாது. என்னுடைய கந்தபெருமானுடைய அந்த ஒளி என் கண்ணில் மட்டும் எந்த நேரமும் பட்டுக்கிட்டே இருக்கு. ஏன் நீ கவலைப்படுற, உனக்காக நான் இருக்கேன். எல்லாரும் சொல்ல மாட்டாங்க அந்த வார்த்தை, சொல்றவங்களும் கூட வரவும் மாட்டாங்க. ஏன்னா வீடு வரை உறவு, வீதி வரை மனைவி, காடு வரை பிள்ளை, கடைசி வரை யாரோன்னு இருக்காங்க. அப்ப இவர் மட்டும் எனக்கு அனுதினமும் கனவு, அந்த கனவுல இவர் மட்டும் தான் வர்றாங்க. வரக்கூடியவர் நீ எதுக்கு கவலைப்படாத, யாம் இருக்க பயமே, இந்த சரவணன் இருக்க பயமே அப்படின்றது மாதிரி அந்த சரவணன் சொல்லிட்டே தான் இருக்காரு எந்த நேரமும். நான் இருக்கேன், உனக்கு கவலைப்படாத கவலைப்படாத அப்படின்னு. அதனாலதான் கவலையே இல்லாம. இந்த வயசுல கவலை இருக்குமா? 12 வயசு தான் ஆகுது கதையின் முறைப்படி. இந்த 12 வயசுல கவலை இல்லாத ஒரு வாழ்க்கை வாழ்றது பெரிய விஷயம் கண்டிப்பா. ஆனா இன்றைய காலம் அப்படி இல்லை. பிறந்ததுலேருந்தே கவலையில தான் ஓடிட்டு இருக்கு எல்லாம். நான் என்ன பண்றது, காலம் மாறி போச்சு. காலம் மாறல, மனிதன் மாறி விட்டான். இறைவன் படைத்த உலகை எல்லாம் மனிதன் ஆழுகிறான், மனிதன் வெடித்த சிலைகளில் மட்டும் இறைவன் வாழுகிறான் அப்படின்றாங்க. சிலையா நினைச்சோம்னா அது சிலை தான், அதுக்கு உயிர் இருக்கு. அது இல்லாம நம்ம இல்லைன்னு நினைச்சோம் அப்படின்னா சகல சர்வமும் இறைவன் நமக்கு கொடுப்பாங்க. ஆக என்னுடைய இறைவனை நினைச்சு நான் எப்படியெல்லாம் இருக்கேன் தெரியுமா? சொல்லுங்க பார்க்கலாம். ஒன்றா கண்ணீரோ மின்னல் அடிச்சிருச்சு, காமன் வீட்டு ஜன்னல் திறந்திருச்சு, தேகம் லேசா சூடாச்சு, சுட்டு விரல் தொட்டு புட்டா வீர்வ வரும், முத்து முத்தான் பஞ்சும் நெருப்பும் பத்தி கொள்ளும் பக்கத்தில் வச்சா, பஞ்சும் நெருப்பும் பத்தி கொள்ளும் பக்கத்தில் வச்சா, பஞ்சும் நெருப்பும் என்ன சொல்லி
இப்படியெல்லாம் நன்றி 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 இப்படியெல்லாம் பாடிக்கொண்டு நின்று கொண்டிருந்தாலும் வெகு தூரத்தில் இருந்து யாரோ ஒருவர் என்னை அழைப்பது போன்ற ஒரு சிறிய குரல். அந்த குரலுக்கு சொந்தக்காரி யார் என்று கவனிப்பதற்கு முன்னால் கூடிய சீக்கிரம் கல்யாணம் ஆகணும்னே. கல்யாணம் நேரத்துலையா? நானும் பெண் தானே. சரி, ஆமா, அது உண்மை. ஆசையெல்லாம் இருக்காது. கண்டிப்பா ஆயிருமா கல்யாணம். இருக்கு. கல்யாணத்துக்காக தான் நான் வந்து நிக்கிறேன். எங்க அப்பா நினைச்சுக்கிட்டு இருக்காரு, பிள்ளை வந்து நம்ம கடமையை செய்ய போகுது அப்படின்ற ஒரு கடமை உணர்ச்சியோட இருக்குன்னு. அப்பா கடமை உணர்ச்சி ஒரு புறம் இருந்தாலும் காதல் உணர்ச்சி அதிகமாக இருக்கு. கண்டிப்பா காதல் காதல் காதல்னு காதல் இல்லாத இடம் இருக்கு அன்னைக்கு. அதானே. இருமணம் சேர்ந்தால் திருமணம், ஒரு மனம் சேர்ந்தா ஒருதலை காதல் தானே. இன்னைக்கு அதிகபட்சமாக ஒருதலை காதலா தான் இருக்கு. என்னைக்குமே நம்மளை தேடி நம்ம ஒருத்தவங்கள தேடி போறோம்ல, அதை விட நம்மளை தேடி வர்றவங்கள மனசார ஏத்துக்கணும். கண்டிப்பா. ஆனா அந்த ஏத்துக்கக்கூடிய பக்குவம் எனக்கு கிடையாதுங்க. ஏன்? நான் கொஞ்சம் திமிரு பிடிச்சவ. அந்த திமிருக்கே பிடிச்சவன்ற மாதிரி திமிருக்கு பிடிச்சவ. நான் கொஞ்சம் திமிரு பிடிச்சவ. ஆமா, என்னைக்குமே என்னுடைய வழிதான் சரி வழி அப்படின்னு நினைப்பேன். ஆனா சரி எது தவறு எதுன்றது கொஞ்சம் யூகிச்சு பாப்பேன். சரி, இதுல ஒரு சின்ன விஷயம் என்ன, எப்ப பார்த்தாலும் இந்த மாதிரி கனவுல வந்துகிட்டே இருக்கீங்களே, ஒண்ணு நீங்க என்னைய தேடி வர்றீங்களா, இல்ல நான் உங்களை தேடி வரட்டுமான்னு கூட கேட்டு பார்த்துட்டேன். இதெல்லாம் நிஜ வாழ்க்கையில இல்ல, கனவு தான் ஓடிட்டு இருக்கு. கனவுலதான் போதா? கனவு பழிக்கணும், எல்லார் கையிலையும் தான் இருக்கு. அதனாலதான் இந்த விஷயத்தை எடுத்து சொல்றேன். ஆமா, அப்ப எப்படி வர்றீங்க, வருவீங்களா மாட்டீங்களான்னு கேட்கும்பொழுது, இல்ல உங்களை தேடி நான் வரட்டுமான்னு கேட்கும்போது அவர் சொன்ன ஒரு வார்த்தை என்ன, ஆணை தேடி பெண் போகக்கூடாது. ஆணை தேடி பெண் போனா அது அதாவது நிரந்தரம் கிடையாது. சரி, ஒரு பெண்ணை தேடி ஆண் தான் வரணும். நான் உன்னை தேடி கூடிய சீக்கிரம் வர்றேன்னு சொன்னாருங்க. இன்னும் வரலைங்க. அவர் வருவார்னா அவருடைய மனம் குளிர குளிர அவருக்கு என்னென்ன செய்யணுமோ அனைத்து சேவைகளையும் இந்த இடத்துல பண்ணிட்டு இருக்கேன். சரி பண்ணி வச்சிருக்கீங்க. கூடிய சீக்கிரம் அவர், ஏன்னா கணவனே கண்கண்ட தெய்வம்பாங்க. நான் தெய்வமே எனக்கு கண்கண்ட கணவன் அப்படின்றது மாதிரி இருக்கேன். எத்தனை ஜென்மங்கள் எடுத்தாலும் சரி, அவர் மட்டும்தான் எனக்கு கணவனா வரணும். சிலர் பாருங்க இன்னைக்கு பூலோகத்துல ஒரு சில ஆண்களை நான் பார்த்திருக்கேன், பெண்களையும் பார்த்திருக்கேன். எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் சரி, நீங்க தான் எனக்கு புருஷனா வரணும் அப்படின்ற பெண்ணும் சொல்லியிருக்காங்க. நீ தான் எனக்கு மனைவியா வரணும்னு சொன்ன ஆண்களையும் பார்த்திருக்கேன். ஆனா இப்ப முந்தானத்து ஒண்ணு பார்த்தனே, என்ன மாதிரி அது புள்ள சொல்லுது, ஏங்க எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் சரிங்க, 7 ஜென்மம்ன்றாங்க. தெரியாது, ஏன்னா முன்ன பின்ன சத்தா தானே சுடுகாடு தெரியும், தெரியாது. ஆனா எத்தனை பிறவிகள் இருக்கோ அத்தனை பிறவிகளிலும் நானே உங்களுக்கு மனைவியாக அமையணும், நீங்களே எனக்கு கணவனாக அமையணும், இந்த வரத்தை தான் நான் வேண்டிக்கிறேன். நாளாம் தாத்தாரு புருஷன் மூதேவி, இந்த ஒரு பிறவில உன் தொல்லை எனக்கு தாங்கல, இந்த 7 ஜென்மத்துக்கு வந்து நீ வாழ்க்கையை கெடுக்க போறியா அப்படிலாம் என்னவரும் கேட்க மாட்டாருன்ற ஒரு எண்ணம். ஆனா 7 ஜென்மம், அதாவது மனைவி அமைவதெல்லாம் இறைவன் கொடுத்த வரம் இல்லையா? ஆமா. அதாவது ஆண்களுக்கு சொன்ன ஒரு விஷயம், தாய் இறந்தால் அறுசுவை உணவு தான் போகும், உணவு போயிடும். ஏன்னா தாய் பார்த்து பார்த்து பிள்ளைக்கு பதார்த்தங்களை செஞ்சு கொடுக்கக்கூடியவ. பிள்ளையினுடைய முகம் ஆடி இருந்தா எங்கே வயிற்று பசினாலும் எப்படி இருக்கானோ அப்படின்னு என்ன இருந்தாலும் சரி, அவன் கெட்டவனா இருக்கான் நல்லவனா இருக்கான், 10 மாதம் சுமந்தவளுக்கு அவனுடைய அருமை தெரியும். அப்ப அந்த தாயை இறந்துட்டோம் அப்படின்னா, தாயை இழந்துட்டோம்னா அறுசுவை உணவு போயிடும். தந்தையை இழந்துட்டோம்னா அறிவு மழுங்கி போயிடும். தந்தை தான் பார்த்து சொல்லுவார், டே மகனே, ஏன்னா தாயோடைய பாசம் வெளியில தெரிஞ்சிடும், தகப்பனுடைய பாசம் வெளியில தெரியாது என்னைக்குமே. தாயை காட்டிலும் அதிக மடங்கு பாசம் வைக்கக்கூடியவங்க தகப்பன், ஆனா வெளிக்காட்டிக்க மாட்டாங்க எதையுமே. அப்ப ஆண்களுக்கும் சிறப்பு இருக்கு. அப்ப அந்த தந்தையை இழந்துட்டோம்னா அறிவு மழுங்கி போயிடும். அதே சமயத்துல உடன் பிறந்த சகோதரர்களை இழந்துட்டோம்னு வச்சுக்கோங்களேன், தோல் வலிமை போயிடும். பெற்ற பிள்ளைகளை இழந்தால் செல்வங்கள் போயிடும். ஆனா சம்சாரம் போனா சகலமும் தாயோட அறுசுவை உணவும், தந்தையோடு கல்விப்போம், உடன் பிறந்த சகோதரர்களோடு தோல் வலிமைப்போம், பெற்ற பிள்ளையோடு செல்வம் போம், சம்சாரம் போனால் சகலமும் போம். சம்சாரம் சொல்லும்போது எங்க இதை பண்ணாதீங்க, இப்படி செய்யாதீங்க நம்ம குடும்பத்தை, ஏன்னா என்னத்தை சொல்லி எப்படி எழுத்தர வாச்சாலும் ஆண் புத்தி அவசர புத்தி, பெண் புத்தி பின் புத்தின்னு நான் சொல்லலை, நம்மளுடைய முன்னோர்கள் சொல்லி வந்தது இது. ஏன்னா ஆம்பளை வந்து படார்னு அவசரப்பட்டு ஒரு முடிவு எடுத்துருவாங்களாம். ஆனால் கட்டிய மனைவி சொல்லுவா, ஏங்க இல்லை இது சரியான முடிவு இல்லை, ஒருவேளை இதில் இந்த பிரச்சனைகள் இருக்குமோ, இதை அலசி ஆராய்ந்து பிறகு முடிவு எடுக்கலாம். ஏன்னா பின்னாடி வரக்கூடிய ஒரு எந்த விஷயங்களாக இருந்தாலும் பெண்களுக்கு அதை யூகித்து பார்க்கக்கூடிய தன்மை உண்டு. அதனால தான் பெண் புத்தி பின் புத்தினாங்க. இதையே நம்ம ஆளுக சில பேர் ஓம் புத்தி பின் புத்தி தானே அப்படின்பாங்க. அதல்ல கணக்கு. இப்படிலாம் எத்தனையோ இருக்குங்க. ஆனால் இது எதுக்கு சொல்றேன், மனைவி அமைவதெல்லாம் இறைவன் கொடுத்த வரம்னு சொன்னாங்கல்ல. மனைவி அமைவது மட்டும் தான் இறைவன் கொடுத்த வரமா? அந்த மனைவிக்கு நல்ல கணவன் அமைவதும் இறைவன் கொடுத்த வரம் தான். அப்படி ஒரு குடும்பத்துல கணவன் மனைவி சேர்ந்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதை காட்டுல சொர்க்கம் அந்த உலகத்துல வேற எது இருக்கா சொல்லுங்க? நீங்க சொல்லுங்க, நல்லது கெட்டது உங்களுக்கு தெரியும், நீங்க என்ன சொல்றீங்களோ அதான் எனக்கு வேத வாக்குன்னு கேட்கிற மனைவி, நீ என்ன செஞ்சாலும் சரிம்மா, நீ என்னுடைய நல்லது தான் பண்ணுவ அப்படின்னு செய்யக்கூடிய அந்த கணவன், இப்படிலாம் குடும்பம் நடந்துருச்சு வச்சுக்கோங்களேன், அடேங்கப்பா கோடி புண்ணியம் செஞ்சதுக்கு சமம். ஆனா
இன்னைக்கு அப்படி இல்லை, எல்லாம் தலைகீழா இருக்கு. ஆமா 6 மணிக்கு மேல தூங்கிட்டா மூதேவி எந்திரி மணி என்னாச்சு அப்படின்னு கேட்குற உலகமா போச்சு இது. அப்படிலாம் இருந்தாலும் கூட நான் அப்படி கேட்க மாட்டேன். என்ன ஒரு சாதாரணப்பட்டவரா, சரி, இந்த உலகமே அவர் கையில இருக்கு, அவர் பிடியில இருக்கு. இந்த உலகமே அவர் பிடியில, பக்தர்கள் எல்லாரும் அவருடைய காலடியில. சரி, அப்படி இருக்கக்கூடிய ஒரு தெய்வத்தை மனதார நான் நினைச்சிருக்கேன். 7 ஜென்மம் எடுத்தாலும் அவர் தான் எனக்கு கணவன், நான் தான் அவருக்கு மனைவி. உங்களை தேடி நான் வரமாட்டேன், என்னை தேடி நீங்க வந்து திருமணம் பண்ணிக்கங்க. இதுதான் திமிரு. சரி, அதனால தான் என்னைய தேடி அவர் வருவாரு. அதனால தான் வள்ளிக்கு திருமணம் அப்படின்றதுனால 7 ஜென்ம பந்த மனைவி என்பது இது நீ வேறு நான் வேறு யார் சொன்னது? கல்யாணமே ஒரு தெய்வீகமே, சம்சாரமே அதன் சந்தோஷமே, ஒரு வானம் நிலவும் பிரிந்து வாழுமா? யார் சொன்னது? கதை
சுமந்து ஆட்டுக்கு பக்கம் ஆட்டு சுரத்து ஊத்துக்கு பக்கம் யாரோ வச்ச திண்ணை நம்பி இருக்குது மண்ணே தானா வணங்க மறி தானம்மா ஒரு தாயாரு தந்தை யாரு தூரம்மா மாறி போகுமா நான் பாட்டு படிக்கிறேன் நீ ஒத்தையில நான் பாட்டு படிக்கிறேன் நீ ஒத்தையில சந்திக்கு மணி எரிக்க சந்திரனு கொட முடிக்க செந்தவள் சூரியன் கொள்வி செல்வித பாடி தங்கத்தில் தூணி கட்டி வைரத்தில மாத கட்டி கட்டி வரும் மாதத்துக்கு முத்துமணி கொடுமேடி துள்ளிவரும் தெரியலா தூயகம் மேலே செம்பவள் மாற்றிருந்தால் சிந்தி சிதறும் மேலே நம்பி சொல்லத்தானே இறக்கும் ஒரு பாடி ஏழேழு ஜென்ம வந்த மனைவி என்பது நீ வேறு நான் வேறு யார் சொன்னது கல்யாணமே ஒரு தீரவே சம்சாரமே அது சந்தோஷமே ஒரு மாணவி நமக்கிருந்து வாழுமா ஏழு ஜென்ம வந்த மனைவி என்பது நீ வேறு நான் வேறு யார் சொன்னது யார் சொன்னது திங்கள் உறங்கிய போதும் திங்கள் உறங்கிய போதும் கண்கள் உறங்கிடுமா காதல் கண்கள் உறங்கிடுமா காதல் கண்கள் உறங்கிடுமா திங்கள் உறங்கிய போதும் திங்கள் உறங்கிய போதும் கண்கள் உறங்கிடுமா காதல் கண்கள் உறங்கிடுமா காதல் கண்கள் உறங்கிடுமா உண்டு கள்ளம் திடீரென்றும் உறவை நாடி கொள்ளும் கண்கள் உறங்கிடுமா காதல் கண்கள் உறங்கிடுமா காதல் கண்கள் உறங்கிடுமா
நன்றி நன்றி நன்றி